இதோட 4 கொஷின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 5th கொஷின் பார்க்க போகிறோம். 2024 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் நம்பர் 1. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. வனப்பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மொழிபெயர்ப்பு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உவமையின் பொருளை எழுதுக. வெளிப்படைத்தன்மை. உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல இணை பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் போல. உவமையின் பொருளை எழுதுக. தடையின்றி மிகுதியாக. அடுத்த கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து பணித்து. இந்த பணிந்து பணித்து வச்சு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து படித்து. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். பணிந்து படித்தாள். ஓகே. அடுத்த கொஷின். சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். இது கரெக்டாக தான் இருக்குது. தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். பணிந்து அப்படின்னா கொஞ்சம் அடக்கமாக போகிறது, பொறுமையாக இருக்கிறது, அந்த மாதிரி. பணித்துனா ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் கரெக்டு. 3rd ஆப்ஷன். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். இப்போ தான் சொன்னோம் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். பணித்ததால்ங்கிறவங்க நம்மளோட மேலே இருக்கவங்க தான் பணிப்பாங்க. இப்போ ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? அது மாதிரி தலைவர் தொண்டன். இப்போது தலைவர் பணித்ததால் தொண்டர் பணிந்தான் தான் கரெக்டு. இது தப்பு. அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். அடுத்த கொஷின். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அடுத்த கொஷின். அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். இது எல்லாமே பாவரிசையில் இருக்குது. அது அப்படியே நம்ம எழுதலாம். பழங்கள் வரும், எல்லாத்துலேயுமே அதே தான் இருக்குது. பாரதமும் எல்லா இடத்துலையும் அதே தான் இருக்குது. பா, பி, பி, பூ, பே, அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கோலம், குருவி, கேணி, கடல். கடல் தான் ஃபஸ்ட்டு வரும். கடல், குருவி, அதுக்கப்புறம் தான் கேணி, கோலம் வரும். அடுத்த கொஷின். கோடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை அறிக. வினையாளனையும் பெயர் அப்படின்னா கடைசியில் ஓர் இல்லைன்னா இப்போ கொடுத்தோர், கொடுன்னு இருக்குங்களா, கொடுத்தோர், கொடுத்தவர், அந்த மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ மீதி இருக்க ஆப்ஷனுக்கெல்லாம் பார்க்கலாமா? கொடுத்து, கொடுத்தது, கொடுத்தல், இது எல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொடுத்தோர் மட்டும்தான் கரெக்டு. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு, வினைமுற்று, அப்போ முற்று பெற்று இருக்கணும். பேசினான். பேசிய பையன், இது பெயர் எச்சம். பேசுதல் தொழிற்பெயர். பேசி, பேசி மகிழ்ந்தான், அந்த மாதிரி எழுதலாம். அப்போ வினை எச்சம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி. கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசுனா வினை, பேசினான், வினைமுற்று. கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கண்டேன். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை, விரை. விரைனா விதை, விரைனா மறத்தல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விலை, விலை. விலைனா உண்டாக்குதல், அந்த விலைனா விரும்பு. விலைனா உண்டாக்குதல், இந்த லைனா விரும்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். நாட்டிக்கல் மயில், கடல் மயில். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப், செதுக்கி.
எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. உதிச்சு வர்றது அடுத்து மறைந்து. சூரியன் உதித்தது, சூரியன் மறைந்ததுன்னு சொல்லுவோம்ல, அப்போ எதிர்ச்சொல் உதித்தனா மறைந்த. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகம்னா என்ன? இப்போது அந்த உவமையும் ஒரே மாதிரியே இருக்கும். முகமதி, முகமலர், முகத்தாமரை, இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. முகமன் தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் முகமன். அடுத்து பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்திய. படுவும் அப்படிங்கிறது இன்னிசையா? இல்லை. தளியி சொல்லிசை. ஈன்னு வந்துச்சுனாவே அது சொல்லிசை. வாழ்க்கைங்கிறது ஒற்றலைப்படை கிடையாது. தருவும் செய்யுளிசை அளபடை. அப்போ ஆப்ஷன் 1 and 4 தான், 2 and 4 தான் கரெக்டான ஆப்ஷன். சரியான எதிர்ச்சொல்லை அமைந்த விடையை கண்டறிக. இரவலர்னா புரவலர். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சேர்த்து எழுதுக. ஆத்திச்சூடி. மேக்ஸிமம் நடுவில் இச்சு போட்டுரும், அந்த மாதிரி வரக்கூடாது. ஆத்திச்சூடி தான் கரெக்டு. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஓகே, இப்போது ஆனா என்னப்பா? ஆ நிறை. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அடுத்து கற்குவியல். இதெல்லாமே இதோட ஒரு குரூப்பு. அடுத்த கொஷின். எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. ஆணிரைகளை நீட்டல். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. பந்து உருண்டது, இது தன்வினை. காரணம். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினையை எனப்படும். இன்னொரு டைம் இந்த கொஷினை பார்க்கலாம். பந்து உருண்டது, இது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. பந்து உருண்டது, இது தன்வினை. கரெக்டு. இதுவும் கரெக்டு. அப்போ கூற்று காரணம் சரி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைது. உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஆமாம், என் அம்மை வந்தாள்னு மாட்டை சொல்ல மாட்டோம், ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது திணை வலுவமைதி. இது அஃறிணையை உயர்திணையாக வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ கூற்றும் காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஆமாம், ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கொஷின். கீழ்கண்ட பக்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணி இலக்கணம். அவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்நூல் செய்யங்கொண்டாரால் பாடப்பட்டது. இப்போது கொஷினை பார்க்கலாமா? 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். அமர் என்பதன் பொருள் போர். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அமர்னா போர். 96 பிரிக்கும் முறை 90 + 6. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? செய்யங்கொண்டார். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். சொல் பொருள் பொருத்துக. தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை. அப்போது 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். நேமி, சக்கரம்,
தூய், தூவி, விருச்சி, நற்சொல். சுவல்னா தோல், விரிச்சி கேட்டல்னு சொல்லுவாங்கள்ல, விரிச்சினா நற்சொல். அப்போது 3, 4, 1, 2. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், பின்வரும் தொடரில் உள்ள பிழையை எழுதுக. அது ஒரு இனிய பாடல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு ஓர்க்கான டிஃப்ரென்ஸு. இது அது அஃது. அதே மாதிரி தான் அதுன்னு வந்துச்சுன்னா உயிர்மை, அஃதுன்னு வந்துச்சுன்னா உயிர். ஓகே, இப்போது இங்கே பார்க்கலாம். அது ஒரு இனிய பாடல். செகண்டில் என்ன இருக்குது? ஓங்கிறது என்னது? சாரி, ஓங்கிறது என்னது? அது ஒரு உயிர். அப்போ அஃதுன்னு வரணும். அஃது ஓர் இனிய பாடல். இதில் இன்னொரு பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் இனிய பாடல், ஓருக்கு அப்புறமும் ஈ தான் வரணும். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஓகே, அடுத்த கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. இது நடு திராவிட மொழி. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான் இறந்த காலம், அவள் வருகிறாள்ங்கிறது நிகழ்காலம், அது வந்ததுங்கிறது இறந்த காலம், நீ வந்தாய்ங்கிறதும் இறந்த காலம் தான் வரும். அடுத்த கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. நிகழ்காலம் எப்படி வருது? நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். நேற்றுனா இறந்த காலம், நாளைனா எதிர்காலம். ஓகே, அடுத்து பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன், மழை. பிழையான இணையை தேர்ந்தெடுக. நாகைப்பட்டினம் கரெக்டாக இருக்குது, உதகை மண்டலம் கரெக்டாக இருக்குது, பட்டுக்கோட்டையும் கரெக்டாக இருக்குது, செங்கல்புரம் தான் தப்பாக இருக்குது. செங்கற்புறம் கரெக்டாக இருக்குது. ஓகே, செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மறிந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். யார் எழுதுனா? ஔவையார். மன்னார்குடியின் மருவை கண்டறிக. மன்னை. ஓகே, அடுத்த கொஷின், பிறமொழி சொல்லுக்குரிய இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது தேர்க. பொக்கிஷம், செல்வம். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஜாஸ்தினா மிகுதியாக, விஸ்தாரம்னா பெரிய பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஓகே, நெக்ஸ்ட் இருக்க 50 கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.